சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவரே ஆயி போச்சுப்பான்னு நீ சொல்ல முடியுமா? தகாதவர்களோடு, வேண்டாதவர்களோடு, வேண்டாத சுபாவங்களோடு, வேண்டாத உலகத்தோடு, அசுத்தங்களோடு அப்பா வீட்டை விட்டுட்டு நான் போனேன். குடியானவனோடு சேர்ந்தேன். பன்றிகளோடு தவிட்ட சாப்பிட ஆரம்பிச்சேன். குப்பையில கிடக்க. உனக்கும் உனக்கும் ஒரு மீட்பை கொடுக்கும்படி, உன்னை தூக்கி விடும்படி, உன்னை தூக்கி விடும்படி, சிறியவனை, புழுதியில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி விடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நிச்சயமாய் உன்னை தூக்கி விடுவார். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி மனம் சோர்ந்து போகாதே. அவைகளிலிருந்து உன்னை தூக்கி விடுகிற அப்பா சமூகத்தை பார்த்து உன் கரங்களை நீட்டுவாயானால் உன் கரங்களை அவர் பிடிப்பார், உன்னை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுப்பது மட்டுமல்ல, உன்னை கன்மலையிலே நிறுத்துவார், உன் அடிகளை உறுதிப்படுத்துவார். கர்த்தரை பாடும் புது பாட்டை உன் வாயில் தருவார். இன்னொரு பகுதியில நம்ம நம்பிக்கையோட சொல்றேன், சிறியவனா இருந்தா எளியவனா இருந்தா நம்மையும் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை வேதத்தை தேடுறேன். என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனா நான் எளியவனா இருக்கேன், சிறியவனா இருக்கேன் அப்படின்ற ஒரு சிந்தை உங்கள் இருதயத்தில் இருக்குதா? உன் கையை பிடிச்சி உன்னை தூக்கி கன்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை குறித்து பாடும் புது பாட்டு அவர் நம்முடைய நாவிலே தருவார். அர்த்தம் என்ன தெரியுமா? சிறியவனா எளியவனா கிடக்கிற நம்ம கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்கார பண்ணுவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு நாள் மனம் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. நம்மை தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு. ஐயா, என் அப்பா மட்டும் உயிரோட இருந்துருச்சுன்னா என்னை தூக்கி விட்டு பாருங்க, நல்லா பிரகாசிச்சிருப்பேன், ஆண்டவருக்கா பயன்பட்டு இருப்பேன். என் அப்பா மட்டும் பலனா இருந்துருச்சுன்னா, என் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா, என் சகோதரன் மட்டும் என்னெல்லாம் வாழ்க்கையில நினைச்சு எல்லா இடமும் காலியாகி போச்சுதா? தூக்கி விடுவதற்கு வேறு யாரும் இல்லையா? உன்னை தூக்கி விடுகிறதற்கு ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு வாழ்வாதாரமாக, ஒரு நம்பிக்கையின் அங்குரமாக ஆண்டவரே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே இருக்கிறார். உன் கரங்களை அவர் பிடிப்பார். யார் உன்னை விட்டு விட்டாலும் சரி, யார் உன்னை கைவிட்டாலும் சரி, உன்னை கைவிடாத ஒரு நேசரேசு உண்டு. அவர் உன் கையை பிடிச்சு உன்னை உயர்த்தி, குடும்பத்தில் எல்லாரும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க. இல்லைங்க, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பாருங்க. இது தீர்க்க தரிசனங்க. கர்த்தர் யாரோ ஒருவருக்காக பேசுகிறார் என்று எண்ணாதிருங்கள். இது கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார், உங்களுக்காகவே கர்த்தர் சொல்றார். நிச்சயமாய் நம்மை உயர்த்தி கன்மலையின் மேல் நிறுத்தி கைகளை தட்டி உயர்ந்த இடங்களில், உன்னத ஸ்தானங்களில் நம்மை உட்கார பண்ணுவோம். அதிகாரிகள் நம்ம தேடி வருவார்கள். உன் வெளிச்சத்தண்டைக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், 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 வருவார்கள். ராஜாக்களுக்கும் ஆலோசனைக்காரனா கர்த்தர் உன்னை வைப்பார். கர்த்தர் உயர்த்தி சிங்காசனத்தை நமக்கு தருவார். முத்திரை மோதிரம் நமக்கு தருவார். சமர்த்தியை நமக்கு அருளுவார். நம்பிக்கை இருந்தா
இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாரும் கைவிடுவார்கள், அவர் கையை பிடிப்பார். எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள், அப்பா இயேசு கையை பிடிப்பார். அவர் கை பிடிப்பது மட்டுமல்ல, உன்னை தூக்கி விடுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே.